Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்து அதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்குவோம் கலர் மாதிரி வர வரைக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே லைட்டாக இதை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இது வறுக்கிறப்போ நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணால் தூளில் கருகுன ஸ்மெல் வரும். லாஸ்ட்டாக அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில், அதை சேர்த்துக்கிறேன். தனித்தனியாக இது மாதிரி போடுங்க, அப்போ தான் உருளைக்கிழங்குல நல்லா மசாலா கோட் ஆகும். உருளைக்கிழங்கு கட் பண்ண பிறகு நம்ம தண்ணியில் போட்டு வச்சு அந்த ஸ்டார்ச் எடுத்துருவோம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நம்ம மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே அது அப்படியே கொஞ்சம் நேரம் மசாலாலாம் நல்லா அதில் உருளைக்கிழங்குல கோட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், சும்மா ஒரு 2 டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுக்குவோம். தண்ணி தெளிச்சிட்டு உடனே நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கிழங்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இன்னொரு சைடும் அது நல்லா வேகும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும். அதனால் கிழங்கை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் எல்லா கிழங்குமே நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்ப கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விடலாம். அது மசாலாலாம் நல்லா கோட்டாகி நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கிழங்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் செய்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் அந்த மசாலாலாம் அப்படியே நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை அப்படியே ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடுறேன். அதுக்கப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ் யாருன்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். உருளைக்கிழங்கு அப்படியே நைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூன்லேயே அப்படியே கட் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்க்கு ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். நம்ம நிறைய வெரைட்டியில் உருளைக்கிழங்கு ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய டைப்பில் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம AL ஃபுட்டாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.